குருதேவருக்கு பிரம்மஞானம் உள்ளதா? இருந்தால் அவர் நான் நான் என்று ஏன் சொல்கிறார் என்றெல்லாம் சில பக்தர்களின் மனதில் சந்தேகம் எழுந்தது. குருதேவர் தொடர்ந்து கூறினார், நான் மகிமா சக்கரவர்த்தி, நான் படித்தவன், இந்த நானை துறக்க வேண்டும். ஆனால் வித்தியை நான் இருப்பதில் குற்றம் இல்லை. மக்களுக்கு உபதேசிப்பதற்காக ஸ்ரீ சங்கரர் இந்த வித்தியை நானை வைத்திருந்தார். பெண்கள் விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் பிரம்மஞானம் கிடைக்காது. அதனால்தான் குடும்ப வாழ்வில் இருந்து கொண்டு ஞானம் பெறுவது மிகவும் கடினம். எவ்வளவுதான் திறமைசாலியாக இருந்தாலும் கரி அறையில் இருந்தால் உடலில் கரை படியத்தான் செய்யும். இளம் பெண்ணின் தொடர்பு காமம் இல்லாதவனிடமும் காமத்தை உண்டாக்கிவிடுகிறது. ஆனால் ஞானம் பெற்றவன் தன் மனைவியுடன் எப்பொழுதாவது உடல் தொடர்பு கொள்வது தவறாகாது. வீரியம் வெளியாவது என்பது மலஜலம் வெளியாவது போன்றதுதான். மலஜலம் கழித்த பிறகு அதை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருப்பதில்லை. ஏதோ சில சமயம் சிறிது பால்கோவா உண்பதில் தவறில்லை. மகிமர் சிரித்தார். இல்லறத்தான் விஷயத்தில் இது அவ்வளவு கெடுதலானது அல்ல. துறவிகளின் விஷயத்திலோ இது பெரும் குற்றம். துறவி பெண்ணின் படத்தை கூட பார்க்கக்கூடாது. துறவி பெண்ணிடம் தொடர்பு கொள்வது துப்பிய எச்சிலை மீண்டும் உண்பது போன்றது. அவன் பெண்களுடன் ஆற அமர பேசிக் கொண்டிருக்கக்கூடாது. பெரிய பக்தியாக புலன்களை வென்றவளாக இருந்தாலும் அவளிடம் துறவி பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்ளக்கூடாது. காமினி காஞ்சனம் இரண்டையும் துறவி துறந்தாக வேண்டும். அவன் ஒரு பெண்ணின் படத்தை கூட பார்க்கக்கூடாது. அதுபோல் காஞ்சனம், அதாவது பொன்னையும் தொடக்கூடாது. பணம் அருகில் இருந்தாலே தீங்குதான். கணக்கு போடும் புத்தி, தீய சிந்தனை, பணச்செருக்கு, மனிதர்களிடம் கோபம் கொள்வது முதலான தீமைகள் எல்லாமே வந்து சேரும். சூரியனை பார்த்து கொண்டிருக்கிறோம். திடீரென்று கருமேகம் வந்து எல்லாவற்றையும் மறைத்து விடுகிறது. அதனால்தான் மார்வாரி ஒருவர் எனக்காக ஹிருதயனிடம் பணம் கொடுக்க விரும்பிய போது நான் கூடாது, பணம் உடனிருந்தால் மேகம் வந்து சூழ்ந்துவிடும் என்று சொல்லிவிட்டேன். துறவிக்கு இவ்வளவு கடினமான நியதிகள் ஏன்? அவனுடைய நன்மைக்காக என்பது உண்மைதான். ஆனால் அது உலகிற்கு ஒரு படிப்பினைக்காகவும் தான். அவன் ஆசையற்றவனாக புலன்களை வென்றவனாக இருந்தாலும் மக்களுக்கு ஒரு படிப்பினைக்காக காமினி காஞ்சனத்தை துறக்க வேண்டியவனாகிறான். அவனது 100% துறவை கண்டால்தான் மக்களுக்கு நம்பிக்கை உண்டாகும். அவர்களும் காமினி காஞ்சனத்தை துறக்க முயல்வார்கள். இத்தகைய படிப்பினையை துறவி அளிக்காமல் வேறு யார் அளிக்க முடியும்? வெண்ணெயை கடைந்தெடுத்து அதை தண்ணீரில் வைக்கலாம். அதுபோல் இறைக்காட்சி பெற்ற பிறகு குடும்ப வாழ்க்கையில் இருக்கலாம். ஜனகர் பிரம்மஞானம் பெற்ற பிறகுதான் இல்லற வாழ்வில்